ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம எதை வச்சு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிஇ மெக்கானிசம், இசி மெக்கானிசம், இசிஇ மெக்கானிசம், அதே மாதிரி இசி பிரைம் இ மெக்கானிசம். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி போன லெக்சர்ல நம்ம எப்படி இந்த மெக்கானிசம் எல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிளிக் வோல்டாமெட்ரி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, அதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்துருந்தேன். நீங்க அந்த ப்ராம்ப்டை நீங்க ஆக்சுவலா ஒரு சாட் ஜிபிடி இல்ல ஒரு ஏஐ மாடல்ல அஸ் இன்புட்டை ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா, பட் வித் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ அதுல நான் வந்து சில ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அதுல வந்து நீங்க பீக் கரண்ட், அதே மாதிரி பீக் பொட்டன்ஷியல், ஸோ அதே மாதிரி நீங்க வேற ஏதாச்சும் அடிஷனல் அப்சர்வேஷன் ஏதாவது அப்சர்வ் பண்றீங்களா? பீக் கரண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா? இல்ல பீக் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதா? ஸோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஏதாச்சும் ஷிஃப்ட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க? ஸோ அது எல்லாமே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராபபிள் ஆன்சர்ங்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வந்துக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம போன லெக்சர்ல நம்ம பார்த்த இதே மெக்கானிசம் தான். பட் வித் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இ மெக்கானிசம். ஸோ அப்ப நான் இ மெக்கானிசம்ங்கிறது நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ அதோட பிரின்சிபிள் என்ன? ஒரு அனலைட் இருக்கு. இந்த அனலைட்டுங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னோட அனலைட் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், அதே மாதிரி எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷனை இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்போ ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? அப்போ எனக்கு வந்து மேலேயும் கீழேயும் எனக்கு பீக் வரும். புரியுதா? சோ எனக்கு ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். சோ இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலா வருது அப்படின்னா, எனக்கு ஐபிஏ டிவைடட் பை ஐபிசி விச் வில் பி ஈக்குவல் டு 1. புரியுதா? சோ டிபிக்கலி இதோட ரேஷியோ வந்து நமக்கு 1 இருக்கும். ஓகே. சோ அப்போ நான் வந்து என்ன பண்றேன்? நான் வந்து ஸ்கேன் ரேட் நான் இன்க்ரீஸ் பண்ணானாலும் எனக்கு வந்து இந்த ஐபிஏ பை ஐபிசி வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆக்சுவலா என்ன மீனிங்? எனக்கு ஆனோடிக் பீக் கரண்ட்டும் என்னோட கேத்தோடிக் பீக் கரண்ட்டும் வில் பி ரிமைன் சேமா இருக்குங்கிறதா அர்த்தம். புரியுதா? சோ அதுதான் நம்ம எதுல இருந்து நம்ம ஆக்சுவலா ஃபர்தரா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஈஸி மெக்கானிசம்ல இருந்து நம்ம ஃபர்தரா நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஈஸி மெக்கானிசம். ஓகே. சோ இப்ப மேலாப்ல பார்த்தது இ மெக்கானிசம். சோ இ மெக்கானிசம்னால என்னன்னா, அந்த இடத்துல வெறும் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஓகே. சோ அந்த இடத்துல எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது, பிளஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷனும் நடக்கும். ஓகே. சோ இது மாதிரி நடக்கிறது தான் நம்ம இ ரியாக்ஷன் மெக்கானிசம்ங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஈசி மெக்கானிசம். சோ ஈசி மெக்கானிசம்னு என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன், செகண்ட் பார்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஆக்சிடேஷன், எனக்கு ஒரு ரிடக்ஷன் பீக் எனக்கு வருதுன்னு வச்சுப்போம். அப்போ இது எதோட தான் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஏங்கிற ஒரு மாலிக்யூல் வந்து எனக்கு பியா மாறுது. இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதே மாதிரி எனக்கு இந்த பி வந்து ஃபர்தர் ஆக்சுவல் என்ன பண்ணும்னா, இது வந்து அண்டர்கோயே கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல அண்டர்கோ பண்ணிட்டு இது பி வந்து சியா மாறிடும். ஆனா அப்போ ஆக்சுவலா என்ன மாறிடும்? பி சியா மாறிடுச்சுன்னா அப்புறம் B யோட குவான்டிட்டி கம்மியாயிருமா? அப்ப கொஞ்சம் B தான் எனக்கு A ஆ மாறும். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? சரி இப்ப இதுல பாருங்க. எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும்போது எனக்கு A மாலிக்யூல் வந்து எனக்கு ஆக்சுவல் என்ன மாறுது? நெறைய B ஆ மாறிடுது. புரியுதா? அப்போ இந்த B கொஞ்சம் மாலிக்யூல் ஆக்சுவலா என்ன பண்ணும்? நம்ம வந்து C ஆ மாறிடும். அப்போ ஒரு 25% B மீதம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 25% தான் எனக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த இது கேத்தோடிக் பீக்குக்கு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்னுடைய ஐபிஏ வந்து கூட இருக்கும். என்னோட ஐபிசி வந்து எனக்கு கம்மியா இருக்கும். புரியுதா? சோ அதனாலதான் நான் இங்க ஆக்சுவலா என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஐபிஏ வந்து எனக்கு கூட இருக்கும். ஐபிசி வந்து யூசுவலா கம்மியா தான் இருக்கும். புரியுதா? ஆனா இந்த ஐபிசி எப்ப சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட் அ ஸ்லோ ஸ்கேன் ரேட். புரியுதா? அப்போ நீங்க வந்து நம்ம ஒரு லோ ஸ்கேன் ரேட்ல நம்ம ரன் பண்றோம்னா, அப்ப என்ன ஆக்சுவலா நடக்கும்? நெறைய பி மாலிக்யூல் வந்து நெறைய ஆக்சுவலா இத மாறிடும். சியா மாறிடும். ஏன்? நம்ம லோ ஸ்கேன் ரேட்ல நம்ம சஃபிஷியன்ட் டைம் குடுக்குறோம். புரியுதா? அப்ப நம்ம சஃபிஷியன்ட் டைம் குடுக்கறதுனால, இங்க இருக்கக்கூடிய பி மாலிக்யூல் எல்லாமே சியா மாறிச்சுன்னா, எனக்கு கொஞ்சோண்டு பி மாலிக்யூல் தான் இருக்கும்.
அப்ப அந்த கொஞ்சோண்டு பி மாலிக்யூல் தான் எனக்கு எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், என்னுடைய ரிடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ இதோட ஆம்பிளிடியூடுங்கிற வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐபி வேல்யூ வில் பி அட் லோ ஸ்லோ ஸ்கேன். புரியுதா? இப்போ இதுக்கு கான்ட்ரடிக்டரியா நமக்கு வந்து ஹை ஸ்கேன் ரேட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இதுல பாருங்க, இந்த இந்த பி வந்து சியா மாறுறது வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்? அட் ஹை ஸ்கேன் ரேட்ல நம்ம சஃபிஷியன்ட் டைம் கொடுக்க மாட்டோம். அப்படிதானே? நம்ம ஹை ஸ்கேன் ரேட் ரன் பண்ணோம்னா எனக்கு ஓவரால் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அப்போ என்னோட பி மாலிக்யூல் சியா மாறுறது வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய பி மாலிக்யூல் இருக்கும். இந்த பி ஃபர்தர் ஆக்சுவலா என்ன பண்ணும், ஏயா மாறும்போது எனக்கு இந்த ரிடக்ஷன் பீக் வந்து கொஞ்சம் எனக்கு ஆம்பிளிடியூட் வந்து எனக்கு கொஞ்சம் ஹையா இருக்கும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஐபிசி வில் பி ஹை அட் ஹை ஸ்டாண்டர்ட். பட் எப்பயோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த ஐபிசி வந்து நான் ஐடிஏ கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஏன் இது கம்மியா இருக்கு? அதான் நான் தெளிவா சொன்னேனே, ஏ டு பி வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன், அதனால இதோட ஆம்பிளிடியூட் ரொம்ப எப்பவே ஹையா இருக்கும். ஆனா பி டு சிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன்னால நிறைய பி மாலிக்யூல் எனக்கு சியா மாறுறதுனால இந்த பி மறுபடியும் ஏ மாறக்கூடிய இந்த கன்வர்ஷன் இருக்கலாம், இதால கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த கரண்ட் ஆம்பிளிடியூட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். புரியுதா? சோ அதனாலதான் நான் அந்த ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணானாலும் எனக்கு எப்பவே ஐபி பை ஐபிசி வந்து எனக்கு கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். புரியுதா? ஆனா இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்ல எனக்கு நான் ஸ்கேன் ரேட் நான் இன்க்ரீஸ் பண்ணானாலும் இந்த ஐபிஏ பை ஐபிசி வந்து ஆல்வேஸ் வில் பி ஈக்குவல் டு 1. புரியுதா? சோ இதுதான் ஆக்சுவலி என்னது ஈஸி மெக்கானிசம். ஓகேயா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சி மெக்கானிசம். சோ இந்த சி மெக்கானிசத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன், அதுக்கு மேல ஒரு என்சைம் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ வந்து நான் வந்து அனலைட் எதுவும் ஆட் பண்ணல. ஓகே, இதுல என்னோட அனலைட்ங்கிறது என்னோட சப்ஸ்ட்ரேட். புரியுதா? சோ நான் சப்ஸ்ட்ரேட் எதுவுமே ஆட் பண்ணல. சி ஒரு அசம்ஷன் எடுத்துங்க, எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோடு இருக்கு. புரியுதா? இந்த எலக்ட்ரோடுக்கு மேல நான் எதை மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன், என்சைம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? இப்ப நான் அனலைட் எதுவுமே ஆட் பண்ணல. அப்போ வந்து நான் ஒரு சிவி எடுக்கிறேன்னா எனக்கு ஆக்சிடேஷனோ ரிடக்ஷன் பீக்கோ எனக்கு எதுவுமே இல்லை. அப்படிதானே? அப்ப எதுவுமே இல்ல. அப்போ இது என்ன மீனிங், எனக்கு என்னோட என்சைம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எதுவுமே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எதுவுமே இன்வால்வ் ஆகல. ஓகேயா? ஆனா இப்போ நான் என்ன பண்றேன், நான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் ஒன்னு ஆட் பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் பிளஸ் H2O2 ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு நான் மெக்கானிசம் ப்ரொபோஸ் பண்றேன்னு வச்சுக்கோமே. அப்போ அது வந்து என்னன்னா இட் இஸ் a கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ இந்த சப்ஸ்ட்ரேட்ங்கிறது ப்ராடக்டா மாறும்போது நமக்கு ஆக்சுவலி என்னது, நமக்கு சிவியில இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பீக் எதுவுமே வராது. ஓகே, ஆனா இந்த ப்ராடக்ட் எனக்கு H2O2 ஃபார்ம் ஆகுது தெரியுமா? இந்த ப்ராடக்ட் எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் பிளஸ் 2H பிளஸ் 2 எலக்ட்ரானா எனக்கு கன்வெர்ட் ஆகும். இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ நான் சிவியில நான் வந்து நான் வந்து வெறும் என்சைம் மட்டும் ஆட் பண்ணும்போது எனக்கு பீக் எதுவுமே வரல. இப்போ நான் சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணும்போது என்னோட என்சைம் கேட்டலிசிஸ்னால எனக்கு வந்து எது ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட் பிளஸ் H2O2 ஃபார்ம் ஆகுது. இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால தான் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிறதா நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேயா? அதுக்கு பிறகு இந்த பெராக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுமா? இந்த பெராக்சைடு வந்து எனக்கு O2 பிளஸ் 2H பிளஸ் 2 எலக்ட்ரானா எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, சோ இது வந்து ரிவர்சிபிள் மாதிரி நான் பினாமினா மாதிரி நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ரிவர்சிபிலிட்டி எனக்கு பீ கிடைக்கும். புரியுதா? சோ இந்த ப்ராசஸ் வந்து என்னது, எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். புரியுதா? சோ இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரும் எடுத்துதான் நம்ம இதை வந்து சி மெக்கானிசம்ங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த சி மெக்கானிசத்துல நமக்கு இந்த H2O2 to O2 ஃபார்மேஷன் நான் சொல்ல வரேன் தெரியுமா? இந்த H2 to O2 ஃபார்மேஷன் வந்து எனக்கு சில டைம் ரிவர்சிபிளா இருக்கலாம். அப்ப ரிவர்சிபிளா இருந்துச்சுன்னா எனக்கு ஐபிஏ பை ஐபிசி வில் பி ஈக்குவல் டு 1. புரியுதா? வேரஸ் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து ஆக்சிடேஷன் மட்டும் எனக்கு நிறைய நடக்குது சார், ஆனா எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் நடக்குது அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஐபிஏ வேல்யூ வந்து கூட இருக்கும், இந்த ஐபிசி வேல்யூ வந்து எனக்கு கம்மியா இருக்கும். புரியுதா? அப்போ இந்த ஐபிஏ பை ஐபிசி ரேஷியோ எடுத்தோம்னா அது வந்து எனக்கு 1 விட பெருசா இருக்கும். புரியுதா? சப்போஸ் அதர் ஹேண்ட் என்னன்னா, சார் எனக்கு வந்து இந்த ஆக்சிடேஷன் எனக்கு கம்மியா நடக்குது சார், ஆனா எனக்கு ரிடக்ஷன் எனக்கு நிறைய நடக்குது அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப ரிடக்ஷன் நான் மீன் பண்ண வரேன்னா ஆக்சுவலி என்ன மீனிங், எனக்கு நிறைய H2O2 ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? எனக்கு நிறைய H2O2 எனக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம்.
அப்படி நிறைய H2O2 ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு ஐபிசி வேல்யூ வந்து கூடும் டினாமினேட்டர்ல. புரியுதா? அதே நேரத்துல நியூமரேட்டர்ல எனக்கு ஐபிஏ வேல்யூ வந்து கம்மியாகும். ஓகேயா? சோ இப்படி ஒரு ப்ராசஸ் எடுக்கிறேன்னா நான் வந்து ஐபிஏ பை ஐபிசின்னு சொல்லி நான் ரேஷியோ எடுக்கும்போது அது வந்து 1 வேல்யூவோட கம்மியா இருக்கும். புரியுதா? சோ இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் பினாமினாவும் நம்ம சி மெக்கானிசம்ல நம்ம அப்சர்வ் பண்ணலாம். சரியா? இன்னொன்னு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இசிஇ மெக்கானிசம் பத்தி பார்ப்போம். சோ இசிஇ மெக்கானிசம்ல இப்ப நான் வந்து முன்னால சொன்னேன்ல, நான் வந்து ஒரு வெறும் என்சைம் மட்டும் எடுக்கும்போது அந்த என்சைம்ல வந்து எனக்கு பீக் எதுவுமே வரல. இப்போ சில டைம் இப்ப நான் இதுல ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ்ல நீங்க உள்ளத பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அயன் இருக்கும். புரியுதா? சோ இந்த என்சைம்குள்ளாலே அயன் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணும்? அதால ஆக்சிடேஷனும் போக முடியும், ரிடக்ஷன் ரியாக்ஷனும் போக முடியும். ஏன்னா இந்த Fe3+2 Fe2+ ஆல இதால வந்து சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கிற பட்சத்துல நான் அனலைட், அதாவது நான் சப்ஸ்ட்ரேட் எதுவுமே ஆட் பண்ண முன்னாலேயே எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிவர்சிபிலிட்டி பீக் வரும். புரியுதா? சப்போஸ் இந்த என்சைம்ல நமக்கு நிறைய தெரியும். நிறைய ஒரு சில என்சைம்ல ஆக்சுவலா என்ன இருக்கும்? நமக்கு வந்து மெட்டல் வந்து நமக்கு வந்து ஆக்டிவ் சைட்ஸ்ல சென்டர்ல இருக்கும். புரியுதா? மெட்டல் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலது ஆக்சுவலா என்ன இருக்கும்? ஒரு சில என்சைம் வந்து கோஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? அப்போ நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஒருவேளை வந்து இந்த என்சைம்ல நம்ம கோஃபேக்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணும்? இந்த கோஃபேக்டர் ஒருவேளை வந்து எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் எனக்கு சிவில காமிக்குதுன்னா அப்ப அது வந்து என்னதான் இருக்கும்? இதுவும் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் தான். புரியுதா? அப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். NAD பிளஸ் பிளஸ் H பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரான் வந்து NADH மாறுது. ஓகேயா? அப்போ இது வந்து எனக்கு என்சைம்ல இருக்கு. இது வந்து எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு எடுக்கிறேன்னா அது வந்து ஆக்சுவலா என்னது? இ. புரியுதா? இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நான் சப்ஸ்ட்ரேட் நான் ஆட் பண்றேன். இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா மாறுது. ஓகே. இப்போ இந்த கன்சிடரேஷன் நான் எடுக்கிறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? எனக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து என்னோட என்சைம் வந்து கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்னால எனக்கு இந்த சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்ட்டா மாறுறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அதுதான் நான் இங்க சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்போ இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ஒருவேளை H2O2 ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இந்த H2O2 என்ன பண்ணும்? H2O2 வந்து O2ஆ பிளஸ் 2H பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரானா மாறும். இது மறுபடியும் எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன்லயும் இது மறுபடியும் இன்வால்வ் ஆகலாம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்றேன்னா இது வந்து அப்போ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ இது மூணுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன ஆக்சுவலா சொல்றோம்? இது வந்து இசிஇ மெக்கானிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். புரியுதா? சோ இதுல ஈன்னு நான் சொல்றக்கூடிய என்சைம் வந்து இட் ஃபெசிலிட்டேட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுது? பை அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? ஆனா இந்த சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்ட்ங்கிறது என்சைமேட்டிக் கன்வர்ஷன். ஓகேயா? அதனாலதான் இதை வந்து நான் வந்து சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனா இப்போ இந்த H2O2 வந்து எனக்கு O2 மாறுது பிளஸ் இந்த O2 H2O2 மாறுது அப்படின்னு நான் சொல்றேன் தெரியுமா? இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ அதனாலதான் நான் இதை வந்து இசிஇ மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி நான் இதை ப்ரொபோஸ் பண்றேன். புரியுதா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இசி இன்னொன்னு இசி பிரைம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன ஒரு அசம்ஷன் எடுத்துக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நானோமீட்டர் நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். புரியுதா? சோ நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நானோமீட்டர் வந்து இந்த என்சைமை மிமிக் பண்ணுது. ஓகே. சோ அப்ப நான் ஒரு என்சைமை மிமிக் பண்ணுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த நானோ மெட்டீரியலுக்கும் இப்ப நான் இங்க என்னது இந்த என்சைம்குள்ளால ஒரு கோஃபேக்டர் இருக்கா? இந்த கோஃபேக்டர் இல்ல ஒரு மெட்டல் அயான் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? அதே மாதிரி நான் வந்து ஒரு நானோ மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த நானோ மெட்டீரியல் மேபி என்னவா இருக்கலாம்? ஒரு மெட்டல் ஆக்சைடா இருக்கலாம். புரியுதா? அந்த மெட்டல் ஆக்சைடுல உள்ளால இருக்கக்கூடிய மெட்டல் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கலாம்? மே அண்டர்கோ ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? அப்போ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா நான் என்சைமை ரீப்ளேஸ் பண்றேன் ஒரு நானோ மெட்டீரியல் வச்சு. புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்னோட நானோ மெட்டீரியல் இனிஷியலா எனக்கு வந்து ஆக்சிடைசிங் ஸ்டேட்ல இருக்கு. அது எனக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா நடந்து எனக்கு ரெடியூஸ்ட் ஸ்டேட்டா மாறுது. ஓகே. சோ இதுல நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நானோ மெட்டீரியல் வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல இருந்து எனக்கு எதா மாறுது? நானோ மெட்டீரியல் எனக்கு ரிடியூஸ்டு ஸ்டேட்ல மாறுது. இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அதனாலதான் நான் இந்த இடத்துல ஈன்னு சொல்லி நான் மெக்கானிசம் நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு அனலைட் ஆட் பண்றேன்.
நான் அனலைட் ஆட் பண்ணும்போது இந்த அனலைட் வந்து என்னோட நானோமீட்டரில் ரிடியூஸ்டு ஸ்டேட் கூட இன்ட்ராக்ட் ஆகி எனக்கு நானோமீட்டரில் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா எனக்கு வந்துச்சு. பிளஸ் இன் அடிஷன் எனக்கு ப்ராடக்ட்டும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸி டேஷ் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுவோம். புரியுதா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க எழுதுறேன். அதாவது என்னோட நானோமீட்டரில் ரிடியூஸ்டு ஃபார்ம் கூட எனக்கு வந்து நான் வந்து அனலைட் நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே, அனலைட் ஆட் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு வந்து என்னது நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு ஃபார்மோ எனக்கு ஃபார்ம் ஆகுது. பிளஸ் இன் அடிஷன் டு தட் ப்ராடக்ட் இப்படி எனக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு வந்து ஆக்சுவலி என்ன ஆகுது, எனக்கு ரீஜெனரேட் ஆகுது. புரியுதா? அப்ப இந்த மாதிரி ரீஜெனரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை தான் நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம், சி டேஷ்ங்கிறத நம்ம சி பிரைம்ங்கிறத நம்ம ஆக்சுவலா மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? சப்போஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி என்னது நானோ மெட்டீரியல் ரெடியூஸ்டு ஸ்டேட் வித் அனலைட் கூட நான் ஆட் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு ப்ராடக்ட் மட்டும்தான் எனக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ ப்ராடக்ட் மட்டும்தான் எனக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அப்ப ஆக்சுவலி என்ன மீனிங், எனக்கு நானோமீட்டர் ஆக்சிடைஸ்ங்கிறது எனக்கு ரீஜெனரேட் ஆகல. அப்படித்தானே இந்த இடத்துல? அப்ப இந்த இடத்துல எனக்கு ரீஜெனரேட் ஆகல அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நம்ம அதை எப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அதை வந்து நம்ம சிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? சோ சிங்கிறது என்னன்னா இட்ஸ் a கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ இப்போ கெமிக்கல் ஸ்டெப் டசன்ட் ரீஜெனரேட் எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ். இது எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ் நான் சொல்ல வர்றது வந்து இந்த ஆக்சிடைஸ்ட் ஸ்டேட். புரியுதா? அப்ப நான் ஈஸி பிரைம்னு சொல்ல வரேன்னா இந்த இடத்துல நான் வந்து நானோமீட்டர் ரெடியூஸ்டு ஸ்டேட் டு ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்னு சொல்லி நீங்க இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு வச்சிருக்கேன். புரியுதா? வேறஸ் நான் வந்து எனக்கு ஈஸி மட்டும்தான் எனக்கு நடக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆரோ மார்க் நான் ஃபர்தர் ஃபால் நான் போட மாட்டேன். புரியுதா? என்னோட அனலைட் வந்து டைரக்டா இது கூட எனக்கு இன்ட்ராக்ட் ஆகுது, இந்த ரிடியூஸ்டு ஃபார்ம் கூட இன்ட்ராக்ட் ஆகி எனக்கு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி நான் சொல்றேன்னா இதுக்கு பேர் ஈஸி. புரியுதா? வேறஸ் என்னுடைய இந்த ரிடியூஸ்டு ஃபார்ம் எனக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. ஓகே, அது எப்ப மாறுது, என்னோட அனலைட் வந்து ப்ராடக்டா இது அனலைட் வந்து என்ன நானோமெட்டீரியலோட ரெடியூஸ்டு ஸ்டேட்ல இன்ட்ராக்ட் ஆகி எனக்கு ப்ராடக்டா மாறும்போது. புரியுதா? சோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் சொல்றேன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஈஸி பிரைம்ங்கிறத சொல்லலாம். புரியுதா? எனக்கு இந்த நானோமெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஸ்டேட் எனக்கு ரீஜெனரேட் ஆகல அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸி மெக்கானிசம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது என்னன்னா ஈசி இ ஆர் ஈசி பிரைம் இ. ஓகே, சோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோட் இருக்கு. அதை வந்து நான் நானோமெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஸ்டேட் இனிஷியலா இருக்கா, இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நானோமெட்டீரியல் ரெடியூஸ்டு ஸ்டேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாறுது. புரியுதா? அப்போ இது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும், நானோமெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஸ்டேட் ஒரு எலக்ட்ரான் வாங்கி நானோமெட்டீரியல் ரெடியூஸ்டு ஸ்டேட்டா ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இட் இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த நானோமெட்டீரியல் ரெடியூஸ்டு ஃபார்ம் எனக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா எனக்கு மாறும்போது அப்ப எனக்கு எதா மாறுது, சப்ஸ்ட்ரேட் எனக்கு ப்ராடக்டா மாறுது. புரியுதா? அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ செகண்ட் என்னன்னா நான் சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணிட்டேன். அப்ப இந்த சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணுது, என்ன நானோமெட்டீரியல் ரிடியூஸ்டு ஸ்டேட் கூட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு எது ஆக்சுவலா ரீஜெனரேட் ஆகுது, நானோமெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து எனக்கு ரீஜெனரேட் ஆகுது. அப்போ எனக்கு ப்ராடக்ட் பிளஸ் H2O2 எனக்கு லிபரேட் ஆகுது. புரியுதா? இந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலா என்னது, இது வந்து சி கிடையாது, இது வந்து சி பிரைம். ஏன்னா நான் போன இதுல தான் சொன்னேன், சி பிரைம்ங்கிறது நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா என்னோட கெமிக்கல் ஸ்டெப்ல என்னோட எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ் வந்து ரீஜெனரேட் ஆகணும். இதுல என்னோட எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ் என்னது, நானோமெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம், இது எனக்கு ரீஜெனரேட் ஆகுதா? சோ இப்படி ரீஜெனரேட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவோம், அதை வந்து சி பிரைம் சொல்லுவோமே தவிர்த்து அதை சீன்னு நம்ம சொல்ல மாட்டோம். புரியுதா? சோ இப்போ இந்த ப்ராடக்ட்ல ஃபார்ம் கூடிய இந்த H2O2 will undergo a oxidation reaction. ஓகே, அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ இத நான் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இசி பிரைம் இ. புரியுதா? இசிஇன்னு சொல்லி சொல்லக்கூடாது. புரியுதா? ஆனா இது எந்த போர்ஷன்ல நம்ம இத வந்து நம்ம இசிஇன்னு சொல்லலாம் அப்படின்னா சப்போஸ் நான் ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கிறேன். இந்த நானோமெட்டீரியல் ரெடியூஸ்டு ஃபார்ம் சப்ஸ்ட்ரேட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த நானோமெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எனக்கு ரீஜெனரேட்டே ஆகல அப்படின்னு நான் சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இதை வந்து இசிஇ மெக்கானிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். புரியுதா? ஆனா நம்ம கன்சிடர் பண்ண இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ல நமக்கு இந்த எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ் ரீஜெனரேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம கிளைம் வைக்கிறதுனால இது வந்து
இசிஇ கிடையாது, இது வந்து இசி பிரைம் இ மெக்கானிசம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், நம்மளோட நானோமீட்டர்ல வந்து கேன் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? அதை வச்சு நம்ம ரெண்டு மெக்கானிசம் பார்த்தோம். ஒன்னு வந்து இசி பிரைம், இன்னொன்னு இசி பிரைம் இ மெக்கானிசம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, நான் ஜிசி எலக்ட்ரோடுக்கு மேல நான் வந்து நானோமீட்டர்ல மாடிஃபை பண்றேன். புரியுதா? ஆனா இந்த நானோமீட்டர்ல வந்து ஆக்சிடேஷன்லயோ ரிடக்ஷன் ரியாக்ஷன்லயோ இன்வால்வ் ஆகல. புரியுதா? இது ஜஸ்ட் வந்து எலக்ட்ரோஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கொடுக்குது. ஓகேயா? அப்போ வெறும் எலக்ட்ரோஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்குது அப்படின்னா இது வந்து நம்ம ஈனும் எடுக்க மாட்டோம், சீனும் எடுக்க மாட்டோம். புரியுதா? இப்போ நான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்றேன். இந்த நானோமீட்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ் சைட்ஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அது மூலமா எனக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன்னா இது வந்து சி மெக்கானிசம். புரியுதா? இது இந்த ப்ராடக்ட் எனக்கு H2O2 ஒன் ஆஃப் தி ப்ராடக்டா இருக்கு, இது எனக்கு ஆக்சிஜனா மாறுது அப்படின்னு நான் சொல்றேன்னா இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் சி மெக்கானிசம் சொல்றது இந்த ப்ரொசீஜர்ல நமக்கு ஆக்சுவலா என்னது, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜிசி ஸ்லாஷ் நானோமீட்டர் மட்டும் நான் வச்சு ஒரு சிவி ரன் பண்றேன்னா எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எனக்கு எதுவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடக்காது. புரியுதா? ஆனா நான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணும்போது எனக்கு எதா மாறுது, ப்ராடக்டா மாறுது. ஓகே, அந்த ப்ராடக்ட்ல எனக்கு H2O2 லிபரேட் ஆகுது. இந்த H2O2 எனக்கு ஆக்சிஜனை மாறும்போது எனக்கு வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்படி நான் சொல்றேன்னா இது வந்து இ மெக்கானிசம். புரியுதா? அப்போ இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், நானோமீட்டர் வந்து ஜஸ்ட் எனக்கு எலக்ட்ராக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுது. புரியுதா? அதனால எனக்கு எனக்கு சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டா மாறுதுங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனா இந்த ப்ராடக்ட்ல எனக்கு H2O2 எனக்கு ஆக்சிஜனா மாறுது நான் சொல்ல வர்றது வந்து கெமிக்கல் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதனால இது வந்து நம்ம சிஇ மெக்கானிசம்ங்கிறது நம்ம ப்ரொபோஸ் பண்றோம். புரியுதா? ஸோ இதோட என்ன ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளோட பர்பஸ் என்னன்னா, ஈசி மெக்கானிசத்துக்கும் ஈசி பிரைம் எலக்ட்ரோ கேட்டலிசிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. நானோ மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? இப்போ இந்த நானோ மெட்டீரியல் பிளஸ்ங்கிற இருக்கிறது கூட நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்டா மாறுது. இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க, என்னோட நானோ மெட்டீரியல் வந்து ரீஜெனரேட் ஆகல. புரியுதா? சி, இப்போ நான் ஒருவேளை இந்த ப்ராடக்ட் கூட நான் நானோ மெட்டீரியல் போடுறேன் அப்படின்னா அப்ப என்ன மீனிங், இந்த நானோ மெட்டீரியல் வந்து ரீஜெனரேட் ஆகுது. புரியுதா? பட் நான் சொன்ன இந்த ப்ராசஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த நானோ மெட்டீரியல் ஆக்சுவலா ரீஜெனரேட்டே ஆகல. அப்படிதானே? அப்ப நானோ மெட்டீரியல் ரீஜெனரேட் ஆகல அப்படின்னா இது வந்து ஈசி மெக்கானிசம். புரியுதா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த எண்ணம் பிளஸ்ங்கிறதா ஆக்சுவலா என்னோட அனலைட் வந்து கன்சியூம் பண்ணுது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல. அதனால எனக்கு ரீஜெனரேட் ஆக வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல. சோ அப்ப நம்ம இதை எப்படின்னு சொல்லுவோம், இத சி மெக்கானிசம் தான் நம்ம இதை ஈசி மெக்கானிசம்ங்கிறதா நம்ம சொல்லுவோம். புரியுதா? இப்போ நம்ம எப்போ வந்து நம்ம ஈசி பிரைம்ங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு நானோமீட்டர்ல வந்து எனக்கு ஒரு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா எனக்கு மாறுது. இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் கூட ஆக்சுவலா என்னோட அனலைட் ஆட் பண்ணும்போது என்னோட நானோமீட்டர்ல வந்து ரெடியூஸ்டு ஃபார்ம் இருக்கிறது வந்து எனக்கு ரீஜெனரேட் ஆகுது. புரியுதா? சோ இன் அடிஷன் டு தட் எனக்கு ஒன்று ப்ராடக்ட் எனக்கு லிபரேட் ஆகுது. சோ இதுதான் நம்ம சி பிரைம்ங்கிறது நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போ சி பிரைம்னாலே என்ன மீனிங்னா, ஒரு கெமிக்கல் ஸ்டெப் நடக்கும்போது என்னோட எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு ரீஜெனரேட் ஆகுதுங்கிறது அர்த்தம். புரியுதா? சோ அப்போ இதுல இருந்து நான் என்ன ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆக்சுவலா வந்து கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இதுல நல்லா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன மீன் பண்ண வரேன்னா, இந்த நானோமீட்டர் எனக்கு ரீஜெனரேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன் தெரியுமா, திஸ் வில் ஃபர்தர் அண்டர்கோ எ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ இந்த மாதிரி இது நடக்கிறதுனால தான் இது வந்து நம்ம ஈசி பிரைம் அப்படிங்கறத சொல்லுவோம். புரியுதா? இதுதான் ஆக்சுவல் எலக்ட்ரோ கேட்டலிசிஸ். ஓகே, சோ நம்ம வந்து இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து நம்மளோட அனலைட் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னோட நானோ மெட்டீரியல் வந்து எனக்கு கன்சியூம் ஆகுது, எனக்கு வந்து ரீஜெனரேட் ஆகல அப்படின்னு நான் சொல்றேன்னா இட் இஸ் ஈஸி மெக்கானிசம். ஆனா எனக்கு நானோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. அதுக்கு பிறகு எனக்கு அனலைட் எனக்கு இது ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் நானோமெட்டீரியல் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ரீஜெனரேட் ஆகுது அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரோ கேட்டலிசிஸ். ஏன் இது எலக்ட்ரோ கேட்டலிசிஸ்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ரீஜெனரேட் ஆகிறதும் ஃபர்தரா வில் அண்டர்கோ எ
ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? அதனாலதான் இதை வந்து நம்ம வந்து எலக்ட்ரோ கேட்டலிட்டிக் ஆம்பிளிபிகேஷன். புரியுதா? இதை வந்து நம்ம இதுதான் நம்ம ஆக்சுவலி என்ன பண்றோம், நிறைய ஆக்டிவ் கிட்டத்தட்ட நம்ம ஆம்பிளிஃபை பண்ற மாதிரி. புரியுதா? ஸோ அதுதான் நம்ம வந்து எலக்ட்ரோ கேட்டலிசிஸ்ங்கிறது நம்ம இதுல இருந்து நம்ம சொல்லுவோம். ஓகே.